ஆஸ்க் அப்படின்னா கேள் அப்படின்னு அர்த்தம். ஆஸ்க் மீ என்னை கேள். ஆஸ்க் அஸ் அப்படின்னா எங்களிடம் கேள். ஆஸ்க் யூனா உன்னிடம் கேள். ஆஸ்க் ஹிம்னா அவனிடம் கேள். ஆஸ்க் ஹர் அப்படின்னா அவளிடம் கேள். ஆஸ்க் தெம் அப்படின்னா அவர்களிடம் கேள். ஆஸ்க் இட் அப்படின்னா அதனிடம் கேள். சரி, இந்த ஆஸ்க் தெம் கூட டு கம் அப்படின்ற வாக்கியத்தை சேர்த்தோம் அப்படின்னா என்ன பொருள் தரும்? இப்போது நீங்கள் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறீங்க, அப்போது அவர்களும் அந்த பார்ட்டிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி அவர்களை பார்ட்டிக்கு வர சொல்லி கேள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? அப்போது ஆஸ்க் தெம் டு கம் டு த பார்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? அப்போது ஆஸ்க் தெம் டு கம் டு த பார்ட்டி அப்படின்னா பார்ட்டிக்கு அவர்களை வர சொல்லி கேள் அப்படின்னு சொல்கிறது. சரி, ஆஸ்க் ஹிம் டு மீட் இம்மீடியட்லி, அவனை உடனே சந்திக்க சொல்லி கேள் அப்படின்னு சொல்லும்போது ஆஸ்க் ஹிம் டு மீட் இம்மீடியட்லி. சரி, இப்போ நீங்கள் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, அப்போது உங்களோட ஃப்ரெண்டும் வந்து அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போது நீங்கள் கேட்பீங்க அவளையும் அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ண சொல்லி கேள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வாக்கியத்தை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஆன்சர் என்ன அப்படின்றத ரிமைனிங் பார்ட்டை ஃபில் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.